ஆண்டவர் நம்ம இந்த அருமையான 2வது ஆராதனை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பரிசுத்தருடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு என்று வச்சிருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். கடைசி வசனத்தை மட்டும் வாசிப்போம். 5வது வசனம். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல பரிமள தைலக்காரன் செய்து and you shall make from these holy anointing oil பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க. யாரோட சொல்றாரு இதை? மோசேயோட கர்த்தர் சொல்றார். மோசேயோட சொல்லி, அருமையான மோசேயே, நீ என்ன பண்ற? 40 வருஷங்கள் உன்னை வனாந்தரத்தில் வழி நடத்திற்கு வைத்திருக்க. நீ ஆரோனோட பேச வேண்டும், இஸ்ரவேல் மக்களோட பேச வேண்டும். பேசும்பொழுது ஆசரிப்பு கூடாரம் என்றால் டேபர்னக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற முறைமைகளை கற்றுத்தருகிறார். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று 4000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி தான் சபை இருக்க வேண்டும், இப்படி தான் விசுவாசிகள் இருக்க வேண்டும், இப்படி தான் ஊழியக்காரர் இருக்க வேண்டும் என்ற திட்டங்கள், தரிசனங்களை தேவன் கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் இங்கே பார்க்கும் பொழுது அந்த திட்டங்களை நாம் மாற்றவே கூடாது. ஆண்டவருக்கு எப்போவுமே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு? ஒரு அனாயிண்டிங் ஆயிலை நீ ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும்? அபிஷேக தைலத்தை நீ ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த அபிஷேக தைலம் எப்படி இருக்க வேண்டும்? அநேக காரியங்களால் ஒன்று சேர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். லவங்கம், பட்டை, அது எது நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க பாருங்கள், அதுபோல் எல்லாம் சேர்ந்தாதான் அந்த குழம்பு நறுமணமாக இருக்கும். அதுபோல் அண்ணன் காரியங்களை செய்யணும். அது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ பிறகு அந்த அபிஷேக தைலம் கடைசி வரலையும் உங்களோடு கூட இருக்க வேண்டும். சரி, 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா இப்போ நீங்கள் புரியும். சரி, சரி, அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு போயிடலாம். 4 காரியங்களை நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு, இல்லையா? 4 காரியம். ஃபஸ்ட்டு, இப்போது எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹோலினஸ். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஆயில், அபிஷேக பரிசுத்த தைலம். அபிஷேக பரிசுத்த தைலம் இதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இப்போ இன்றைக்கு 1, 2 நான் வாசிப்போம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபாஸ்ட்டாக போனால் ஒன்றுமே புரியும். சாதாரணமே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது வேறு ஸ்டோரி. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடும் அப்படி தான். ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா கொஞ்சமாவது புரியும். அதனால் 4 பகுதியாக நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹோலினஸ். எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹோலினஸ். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் என்ன பண்ணுறோம்? பாவத்திலிருந்து தேவன் நம்ம ரட்சித்தார், ரட்சிப்பு கொடுத்தாரு. தன்னுடைய சொந்த ரத்தத்தினால, சுய ரத்தத்தினால தேவன் என்ன பண்ணார்? நம்ம கழுவினார். இப்போ ஆண்டவர்கிட்ட அழுதோம், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம முன்ன பேசின கெட்ட வார்த்தை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, இல்லை? நம்ம சண்டை போடுறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, முறுமுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே வரும்பொழுது முன்பு இருந்ததை பார்க்கலாம். அப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம அதிகமாக ஜபத்தில் இருந்து அவர்கிட்ட இருக்க 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 அப்படியே அவருடைய காட்சிகளை தத்ரூபமாக தேவன் நம்மோடு கூட பேசுவோம். மோசேகிட்ட எப்படி பேசுகிறாரோ, ஆரோன்ட்ட எப்படி பேசுகிறாரோ, இல்லையா, பவுல்கிட்ட எப்படி பேசுகிறாரோ, அதுபோல் தேவன் என்ன பண்ணுவார்? தத்ரூபமாக பேசுவோம். அதுதான் பரிசுத்தத்தினுடைய மேன்மையை அடைய வேண்டும். பரிசுத்தத்தினுடைய மேன்மை. அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆயில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ப்ரிப்பேர் பண்ணு சொல்கிறாரு. 2வது, எக்ஸலன்ஸ் ஆஃப் டேபர்னக்கிள். அந்த நீங்கள் பரிசுத்தத்தை மேன்மை அடைஞ்ச மட்டும் போதாது, உங்களுக்காக நான் ஸ்தாபித்த ஆசரிப்பு கூடாரம் சபையும் பரிசுத்தம் அடைய வேண்டும். சபையும் பரிசுத்தம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சபையில் நிறைய பொருட்கள் இருக்குது. அழகான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இந்த புல்பீட் இருக்குது, சேர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, பேட் இருக்குது. இது மாதிரி யுட்டென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன? உபகரணங்கள். உபகரணங்கள் அப்படின்னா வீட்டில் நிறைய யுட்டென்சில்ஸ் இருக்குது பாருங்கள். பாத்திரம், என்ன அண்டா வச்சுருக்கீங்க, குண்டா வச்சுருக்கீங்க, அம்மி வச்சுருக்கீங்க, பிறகு என்ன வச்சுருக்கீங்க? சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறீங்க, குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுருங்க, தோசை சுடுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு இது வச்சுருக்கிறீங்க, அது வானல் வச்சு ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. இப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் என்ன செய்யுது?
உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உதவி செய்யுது. சாப்பிட்றதுக்கு ஆமாம் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யாது போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யுது, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதுதான் எக்ஸலன்ஸ் ஆஃப் டேபர்னக்கிள். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் எப்படி பரிசுத்தமாக மேன்மை அடைகிறீங்களோ அதுபோல் இந்த யூட்டென்சில்ஸு இதில் இருக்கிற பொருட்கள்லாம் மேன்மை அடைய வேண்டும். மூன்றாவது காரியம் எக்ஸலன்ஸ் ஆஃப் பிரைஸ். வெறும் ஆசரிப்பு கூடாரம் மாத்திரம் நீங்கள் மேன்மை அடைஞ்சால் மாத்திரம் படாது, பிறகு என்ன பண்ண வேண்டும், இது வெறும் அந்த பொருட்கள் மேன்மை அடைஞ்சா ஆசாரியர்கள் மேன்மை அடைய வேண்டும். ஆசாரியர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அவங்களுக்கு சில வழிமுறைகளை கடவுள் கற்றுத்தருகிறார். சபை திரும்ப நான் சொல்கிறேன், சபை உலகத்துக்கு போக வேண்டும், உலகம் சபைக்குள் வரக்கூடாது. உலகத்தில் என்னென்னலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போதனைகள், அந்த பாடல்கள் இதெல்லாம் சபைக்குள் வரக்கூடாது. அது என்பது ஆண்டவர் ஆசாரியர்கள் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆசாரியர்களுக்கு கற்றுத்தருகிறார். நாலாவது எக்ஸலன்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள். தேவனுடைய பிள்ளைகள் கடைசியில் எப்படியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை பரிசுத்தம் அடைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணிட்ட, பொருட்கள்லாம் பரிசுத்தப்படுத்திட்ட, மேன்மையாக்கிட்ட, போதகரும் நல்லா மேன்மையாயிட்டாரு. நீங்கள் எதிர்காலத்தில் எப்படியாய் இருக்க வேண்டும். இதான் 4 பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இன்றைக்கு நம்ம ஒன்றுக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல நாதனே நினைக்காய் நான் அருமையான மலையாள பாடல், பியூட்டிஃபுல் சாங். நீங்கள் இந்த மலையாளம் தெலுங்கு, ஐயோ தெலுங்கு பாட்டாரா, ஐயோ மலையாளம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பாட்டை நீங்கள் நல்லா கவனிச்சு, எல்லாம் தமிழ்லேருந்து போனதுச்சான், எல்லாம் தமிழ்லேருந்து போனதான். தெலுங்கு மலையாளம்லாம் அந்த வேர்டிங்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா அர்த்தம். சொர்க்க நாட்டுலாம் தெரியும். சொர்க்கம்னா என்ன? சொர்க்கம்னா சொர்க்கம், செத்து போடுறதுன்னு அர்த்தமா? சொர்க்கம்னா மலையாளத்தை கோல்டு. சொர்க்கம்னா என்னென்ன, அது கோல்டு நாடு, அந்த சொர்க்க நாடு, அது கோல்டே நாடு. பிரியன் தீத்திரி, என்ன தேவையெல்லாம் என்னுடைய ஆசையெல்லாம் தீத்துருவீங்களே. சொந்த வீட்டில் சேர்ந்துடுவோம் ஒரு நாள், அந்த வீட்டில் நான் சேர போகிறேன். என்ன பியூட்டிஃபுல் சாங் பார்த்தீங்களா, அழகான சாங். அதனால் அந்த பாடல்களை நம்ம கற்றுக்கொடும். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதி. சரி, இன்றைக்கு 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 4 காரியங்களை தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு கற்றுக் கொடுத்தா. அந்த 4 காலைகளை பரிசுத்த ஆவியானவரை நம்ம போட்டு போன வாரங்களில் செய்தி அப்படியே மனசில் வச்சு ஜெபிக்கணும். அதே போல் ஒவ்வொரு வாரமும் கொடுக்குற செய்தியை நீங்கள் ஆண்டவர் யூடியூப்பில் நீங்கள் செய்தியை பார்ப்பீங்க, அங்கே இங்கே பார்ப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வச்சுருக்க செய்தி கிடையாது. உங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து. அங்கே எல்லாம் கலப்படமானது செஞ்சு வச்சுருக்கான். எண்ணெய் போடுறான் தெரியாது, எண்ணெய் பொருளை வச்சுருக்கான்னு தெரியாது, என்ன மிளகாத்தூள் போடுறான்னு தெரியாது. அதனால் ஒழுங்காக வீட்டு சாப்பாடை சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் வராது. அதனால் என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நல்ல செய்தி என்னோடு கூட பேசுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவோம். சார், எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தினுடைய மேன்மை. எப்படி
ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி சப்ஜெக்ட். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் வாசிங்க 30ஆம் அதிகாரத்தில் 1:22 வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோரோவர் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய, மேன்மையான பார்த்தீங்களா, மேன்மையான எக்ஸலன்ஸ் இல்லையா, மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஸ்பைசஸ், ஹை குவாலிட்டி ஸ்பைசஸ், சுகந்த வர்க்கங்கள்லாம் ஹை குவாலிட்டி. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காரியங்கள் ஆண்டவர் வச்சுருக்காரு. எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் போயிட்டால் என்ன யூஸ் பண்ணுற ஜெயபிரதா? என்னம்மா? ஓ ஃபார்ச்சு, பரவாயில்ல, சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய். ரைட், வெரி குட். தபிதா உங்கள் வீட்டில் என்னம்மா யூஸ் பண்ணுற? வெக்கப்படாதம்மா, சொல்லு, என்ன யூஸ் பண்ணுற? எல்லாம் சூரியகாந்தி. எங்கள் வீட்டில் நாங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் விட்டு போயிட்டு போனால் கேரளத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆம்லேட் போட்டாலும் கோகோனட் தான், குழம்பு வச்சாலும் கோகோனட் தான், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க அப்போ அந்த ஆயில் இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லை, பயங்கரம் இல்லை. அதில் தானே நிறைய பிரச்சனைகள் வருது, கொலஸ்ட்ரால் கிஸ்ட்ரால்லாம் வருது பார்த்தீங்களா, அவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது பார்த்தீங்களா. அதனால் அப்போது அந்த வீடுகளில் செய்யப்படுகிற அந்த அந்த உணவுப் பொருட்கள் நேர்த்தியாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சரியா? அப்போது மேன்மையான சுகந்தவர்களாய் சுத்த வெள்ள போலத்தில். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அருமையான அனாயிண்டிங் ஆயில், அபிஷேக தைலம் ஒன்றத்தை தயார் பண்ணணும். எதுக்கு தயார் பண்ணணும் அபிஷேக தைலம்? நீ வீட்டில் எப்படி ஃபார்ச்சூன் ஆயில், இந்த ஆயில் அந்த ஆயில் யூஸ் பண்ணுற, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுற, அதே போல் நீ சபைக்கு ஒரு ஆயிலை யூஸ் பண்ண வேண்டும். அது பேர் அபிஷேக தைலம். அது பேர் என்ன? அனாயிண்டிங் ஆயில். அப்படின்னா ஹை குவாலிட்டி அனாயிண்டிங் ஆயிலை நீ என்ன பண்ண வேண்டும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசே ஆரோனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவர்கள் கூட இருந்தவர்கள் அதை செய்கிறத பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய, முதல்ல நீங்கள் வாசிச்சிங்களா? அதை நம்ம முடிச்சு தானே இங்கே வரணும். 5வது வருஷத்தில் வாசிட்டு இங்கே வரணும். 5வது வருஷம் இப்போ மறுபடியும் வாசி. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையே, அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு சீக்கிரமா. ஆதலால் பரிமள தைலக்காரன் செய்வது போல, ஆதலால் 5வது வருஷமா, ஆதலால் பரிமள தைலக்காரன் என்னம்மா 25 மேலே போயிட்டு இருக்கிற 35 25 சாரி கரெக்ட் தான். பரிமள தைலக்காரன் செய்வது போல, பாருங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை. நீங்கள் அதனால தான் நான் ஒன்றா போகிறேன். ஒரே டைமாக போட்டு குழப்பி ஒன்றுமே கற்றுக்காம இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாவது புரியணும்ல. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல் நீ அந்த ஆயிலை நீ செய்யணும். அந்த ஆயிலை செய்யணும். அந்த ஆயில் எப்படி செய்யணும் அப்படின்னா, பரிமள தைலக்காரன் செய்வது போல். அப்படின்னா ஒரு குக்கு இருக்கான் பார்த்தீங்களா? நீ உங்கள் வீட்டில் யார் குக்கு? என் தலை எடுத்து நான் தான் பாஸ்டர்ங்களா? ஆமாம், பாஸ்டர் அடை செஞ்சாலும் நான் தான், வடை செஞ்சாலும் நான் தான் பாஸ்டர் எங்கள் வீட்டில் குக்குன்றீங்களா? வெரி குட். நீங்கள் குக்கு, நீங்கள் தைலக்காரர்கள். நீங்கள் யார்? பெர்ஃப்யூமர்னு சொல்லுவாங்க. பெர்ஃப்யூமர் நம்மெல்லாம் பெர்ஃப்யூமர், இவங்கெல்லாம் பெர்ஃபார்மர். என்னது? நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் இல்லையா? பெர்ஃப்யூமர்னா இப்படின்னா நீங்கள் உங்களுக்கு குக்கு மாதிரி. ஒரு வீடுக்கு ஒரு குக்கு இருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு ஒரு குக்கு இருக்கிறாரு இல்லையா? இந்த குக்கு எப்படி பண்ணுறாரோ அந்த குக்கை பார்த்து தான் குடும்பத்தை புரிஞ்சுக்கலாம். நல்ல சாப்பாடு அது இதுன்னு அவங்க நல்லா அம்மா நல்லா கவனிச்சாங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஜடகார்த்தமாக இருக்கும். இல்லைன்னா ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கும். சரி, நான் ரொம்ப டீட்டெயிலாக போல. தைலக்காரன் செய்வது போல எப்படின்னா, ஒரு பெர்ஃப்யூமர் அப்படின்னா ஒரு தைலக்காரன், ஒரு குக்கு, தேர்ந்தெடுத்த குக்கு, பவர்ஃபுல் குக்கு இருக்கான் பாருங்க. பற்றி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அவங்க தானே அந்த ஹோட்டலே நடத்துகிறானுங்க. அவ்வளோ பெரிய இருக்கும், அவ்வளோ பேத்துக்கும் பண்ணுறானுங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு பிராண்டடு நல்லா நேர்த்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு யார் தைலக்காரன்? இப்படி யோசிக்கிறீங்க? நான் தான்மா.
என்னம்மா இப்படி யோசிச்சு எப்பா அப்பா அதான் அவங்களுக்கு முடியெல்லாம் ஏன் போச்சுன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுதுமா. தைலக்காரன் இப்போ சர்ச்சுக்கு யார்? நான் தான் தைலக்காரன். தைலக்காரன் செய்வது போல் அப்படின்னா இதுக்கு என்ன உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். இப்போ வந்து சின்ன பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பெரிய பிள்ளைக்கு இருக்கும், பொண்ணுக்கு எதுக்கு பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு எதுக்கு, கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. ரொம்பக்கு வந்து எங்கள் வீட்டில் அதே மாதிரி செய்வாங்க பாருங்க. வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அதெல்லாம் இது மீன் குழம்பு அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் ஏமா ஒன்று வச்சா போதாதம்மா, இது வேறு சாம்பார், இந்த பக்கம் ரசம், இந்த பக்கம் தயிர், எதுமா இத்தனை எதுக்குமா வெரைட்டி, ஒன்று வச்சா போதாது, நமக்கு செலவு பண்ண நம்ம தானம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இல்லைங்க இந்த என் பிள்ளைக்கு அதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. அது போகிற அந்த குக்குக்கு அந்த எந்த ஃபுட்டு செஞ்சால் அந்த குடும்பம் தான் அந்த கட்டுக்கோப்பைக்குள்ளே வச்சுக்க முடியும், எது செஞ்சால் வாசனையாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லிக்க பாருங்கள், எங்கள் வீட்டில் அந்த பசங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த வருவானுங்க நேராக எல்லாம் மூடி வச்சுப்போமா, ஒரு தட்டை எடுத்து பாட்டு போயிடுவானுங்க. உடனே ஃபோன் அடிப்பாங்க, நீ செய்யலையா கேட்பானுங்க. அந்த கலரை பார்த்துட்டு அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, இது மம்மி செஞ்சாங்களா இல்லை வேறு யாராவது செஞ்சாங்களா. சாப்பிட மாட்டானுங்க. அப்படின்னு அது பட்னி போடணுன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் அப்போ தெரியல. சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது அடுத்த சப்ஜெக்ட் அத்தியாயத்தில் வச்சுப்போம். சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காஞ்சாயெல்லாம் ருசியாக இருக்கும்லம்மா. காஞ்சி போனால் எல்லாரும் ருசியாக தெரியும். கஞ்சி கூட பிரியாணி மாதிரி இருக்கும், பிலால் பிரியாணி மாதிரி இருக்கும். சரியா? அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தைலக்காரன் செய்து போடலாம். நேர்த்தியான ஒரு தைலக்காரன், பெர்ஃப்யூமர் அண்ட் பெர்ஃபார்மர், அப்படி வந்து தேர்ந்தெடுத்த ஒரு குக்கு செய்கிறது போல, ஒரு பரிமள தைலக்காரன் தைவது போல அது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுகிட்ட கொடுறா அப்படின்னு மோசைக்கிட்ட சொல்கிறார். அப்போது அந்த வைரம் தீட்டுறது பார்த்தீங்கன்னா பெசலியல் கையில் கொடுக்குறாருப்பா, அவெல்லாம் கொடுக்குறாரு. அவன் யார் வைரம் நல்லா செய்கிறானோ அவன்கிட்ட கூட எல்லாமே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தது, நேர்த்தி உள்ள ஒரு ஆயக்காரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சாப்பிட்டு நாளைக்கு நீங்கள் தைலக்காரனாய் மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணும், அம்மா சாப்பாடு சாப்பிடும், மேரேஜ் ஆன பண்ணுது அவங்க அம்மாவாக மாறிடுறாங்கல்ல. அதுபோல் கடைசி நாட்களில் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை ஊழியக்காரர்களாய் மாற்றுவார். சரி, தைலக்காரன் செய்வது போல பூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய பூட்டப்பட்ட பரிமள தெய்வம் ஆயின்மென்ட் கம்பவுண்டட் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்துக்கப்பட்ட சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவார். அது சுத்தமாக இருக்க வேண்டும். கவனிக்கணும், அந்த இடத்த கவனிக்கணும். கட் பண்ணும்போது வந்து சக்கன்னு இந்த இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான், அன்னது பேர்னா இது குக்கு இது ஹோட்டலில் குக் பண்ண மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்து கடைசியில் ஹோட்டலில் சீல் பண்ணிடுறான் பார்த்தீங்களா. அப்போ அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும், உன் கை சுத்தமாக இருக்க வேண்டும், நீ கை கழுவ வேண்டும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவை சுத்தமாக இருக்க வேண்டும். அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. அப்படி பண்ணினா அது கடைசி வரலையும் எப்படி இருக்கும், பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு சொல்லி 1-2 சொல்லிட்டு வராரு பாருங்க. சொல்லுங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் இல்லம்மா, ஃபர்ஸ்ட்ல சொல்ல அப்பதான் புரியும். கர்த்தர் மோசேயை நோக்கி அவனை தான் வந்து எப்படி பார்க்குறாரு, அவனை தான் வந்து தைலக்காரன். அவர் தான் யாரு, அது இஸ்ரவேல் புத்திரர்களை அழகாக வழி ஒரு குடும்பமாகி இஸ்ரவேல் புத்திரர்களை காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சபையை அவன் நடத்துகின்றான். அவன் ஒரு தைலக்காரன். ஹல்லேலூயா. அப்போ எப்படின்னு சொல்லி அவன் வந்து இது கொடுக்குறான், என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், எப்படி நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுத் தருகிறான். எப்படி செய்யணும், மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய மேன்மையான சுகந்தம், எல்லாம் மேன்மை ஹை குவாலிட்டி, எல்லாமே ஹை குவாலிட்டி தான். கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஹை குவாலிட்டியை வச்சிருக்கிறார். மேன்மையான ஹை குவாலிட்டி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி. நான் இந்த இதுல இருந்து வரும்பொழுது என்னது, இந்த இதுல இருந்து வரும்பொழுது என்னது, நீங்க அந்த ஊர் என்ன ஒரு இந்த பண்ருட்டி அங்கே பார்த்துறாங்க, எல்லா 2 பக்கம் என்ன வச்சுருப்பானுங்க, இந்த இது முந்திரி பருப்பு வச்சுருப்பான், வாங்கியிருக்குங்க இப்போ. வெரி குட். நீங்கள் எதுவும் விடுறது இல்லையே, முந்திரி பருப்பு வச்சுருப்பாங்க. முந்திரி பருப்பு வச்சு நம்மளை ஆளை பார்ப்பான், ஆளை பார்த்து கார்லேருந்து வந்து இறங்கு, மோட்டார் சைக்கிள்லேருந்து இறங்குனா ஒரு குவாலிட்டி காமிப்பான். அப்படியே நடந்து இப்படி நடந்து வந்துன்னா அதுக்கு ஒரு
அதுக்கு ஒரு குவாலிட்டி கேட்பான். அது வந்து என்னடாதுன்னா அவன் பேசிகிட்டு இருப்பான். அது என்ன, அது 300 ரூபான்வான். இது 900 ரூபாய்னா அவனுக்கு மட்டும் 300 ரூபாய் சொல்லுங்க சார், அது உடஞ்சி போனது, அது வந்து சின்ன லோ குவாலிட்டி, இது ஹை குவாலிட்டி, இதெல்லாம் முழுசாக இருக்கும், சைஸ் பெருசு, அப்படி அவன் கரெக்டாக சொல்லுவான் பாருங்க. அது போல் எல்லாமே எப்படி இருக்கணுமா, ஹை குவாலிட்டி சுத்தமான வெள்ளை போலத்திலே பரிசுத்த சேக்கல் படி 500 சேக்கல் எடை இருக்க வேண்டும். நீ இஷ்டத்துக்கும் ஒன்று அதை பண்ணிடக்கூடாது. அது எப்படி இருக்கணும், கரெக்டான அளவு மிக முக்கியம். அல்லேலூயா. உப்பு அதிகமாக வாரி போட்டால் குழம்பு சாப்பிட முடியாது இல்லையா, மிளகாத்தூளை வாரி போட்டால் நீ ஆனந்த கண்ணீர் தான் வடிச்சிட்டு இருக்கணும். அதனால் என்ன இருக்கணும், அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அது மிக மிக கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக, பியூட்டிஃபுல், கரெக்டாக அளவின்படி இருக்க வேண்டும். சரியா? சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், இது வந்து அதுல பாதி இருக்கணும். அடுத்தது சுகந்த வசும்பில் 250 சேக்கல் எடையையும், இது 250 சேக்கல் இருக்கணும். லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல், எல்லாம் சுகந்த வர்க்கங்கள். ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, ஒரு ஒலிவ எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அதுக்கு கரெக்டா ஆட் பண்றாரு. ஒரு எப்படி பாரு, அவர் எவ்வளவு பெரிய குக்கு பாரு இல்ல, அவர் பாரு ஃபாதர் இப்படி இருக்கார் பாரு, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் பாருக்காரு. அவரு இவனுக்கு சொல்லித்தராரு. இங்க இவன் எங்க பூமியில செய்யறத பரலோகத்திலிருந்து கர்த்தர் சொல்லி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒலிவ எண்ணெயில 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெய் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல. அப்போ வந்து போச்சு. இதை நம்ம படிச்சிட்டோம். ஆக எப்படி செய்யப்பட வேண்டும், அது எப்படி அளவு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தர. சரி, இந்த அபிஷேக தைலம் மிக மிக முக்கியம். சொல்லுங்க, அபிஷேக தைலம் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அபிஷேக தைலம் மொத்தம் 9 மிக முக்கியமான குணநலங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9 குணநலங்கள். முடிஞ்சவன்லாம் எழுதி வச்சுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை. சொல்லுங்க, அபிஷேகம் என்பது இட்ஸ் அ பவர். அனாயிண்டிங் இஸ் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட். ஆண்டவர்ட்ட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமை. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை. ரெண்டாவது என்ன, அது வந்து தேவைக்கேற்ப the spiritual resources that made available upon demand. கேட்டாதான் கிடைக்கும். ஒரு ஹோட்டலில் போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் பாருங்க, சொல்கிறாங்க எனக்கு இது வேணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரு சில பேருக்கு ஒன்றே எங்கே போனாலும் சாம்பார் இட்லி தான் தெரியும். ஆமாம், 2 இட்லி ஒரு வடை இருந்தோம். அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டிமாண்ட் என்ன கேட்குறியோ அதுக்கு தேவன் கொடுப்பா. எனக்கு ஆண்டவரே பரிசுத்தாவியை வேணும், ஆண்டவரே இப்படி அபிஷேகம் வேணும், இப்படி வல்லமை வேணும், வியாக்கியானம் வர வேணும் ஆண்டவரே, அப்படின்னு சில தாளந்துகள் வேணும். நீ எதை கேட்குறியோ 2வது கொடுப்பாராம். கேட்ப கிடைக்கும். 3வது காரியம், உங்கள் வேலையை நிறைவேற்ற உங்கள் திறமை எதற்காக கொடுக்க போகிறது, தேவன் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் என்ன வேலை கொடுக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் என்ன பண்ணுறான், போயிட்டு பிசாசுகளை துரத்துகிறான். ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணுறான், உடனே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அழகாக வந்து வியாதிகளை சுகமாக்குறான். ஒரு போதகர் என்ன பண்ணுறாரு, அந்த அபிஷேகத்தினால தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தறிந்து கொடுக்கின்றார். அல்லேலூயா. இப்படி எந்த வேலைகள் அசைன்மெண்ட் எது தேவையோ அதை அந்த அபிஷேக தைலம் நிறைவேற்றி விடுகிறது. 4வது காரியம், இது ஒரு பரிசு. இதை என்ன நினைக்க வேண்டும், தேவனுடைய பரிசு. அது விலை மதிக்க முடியாது. போன வாரத்தில் ஒரு பிரதர் எனக்கு கொண்டாந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. நான் அந்த சாக்லேட்டை பார்த்து, ரொம்ப காஸ்ட்லி சாக்லேட், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாக்லேட். இந்த பாக்ஸே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்பெஷல் பாஸ்டர், ஹையஸ்ட் குவாலிட்டி பாஸ்டர், இது நான் உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ பார்த்து திறந்து பார்த்தா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இது வைக்கக்கூடாது, இதை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு மனசு சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, நீ வைக்காமல் இருந்தால் நீ போய் படுத்துப்ப அப்படின்னு இன்னொன்று சொல்லுது. வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுனா நீ போய் பெட்டில் படுத்துப்ப அப்படின்னு சொல்லுது. சுகர் ஏறிடும் அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணேன், மரியாதையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதை மறுபடியும் சீல் பண்ணி வச்சு என் ஃப்ரெண்டுக்கு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் அண்ணன் வச்சு காலையில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு காலையில் கொடுத்துட்டு போனால் காலையில் மறந்துட்டேன். நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். அப்புறம் சொன்னார், பார்த்தீங்களா இப்படி தான் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி எதுவும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னாரு. அதுபோல் அப்படி அது மாதிரி அதில் என்ன இருக்குது, 4வது காரியம் என்ன, இட்ஸ் அ கிஃப்ட்.
நம்மக்கிட்ட ஒரு gift கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டை என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன சொல்லுது, ஐயோ அது வேணாம், நம்ம சாப்பிட வேணாம், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அது கொடுக்கலாமே, ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கிஃப்ட். அது போல் பரிசுத்த ஆவியானவங்களுக்கு கிடைக்கப்பட்டது தேவனுடைய வரம். இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட், தேவனுடைய வரம். 4வது 5வது காரியம், இது இந்த கிஃப்ட் எப்படிப்பட்டதுன்னா, இந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய நுகங்கள் அப்படின்னா, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வாட் எவர் இட் மே பி, உனக்கு வந்து வியாதி இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லையா, எந்த நுகமாக இருந்தாலும் அவற்றை உடைத்து விடும், அவற்றை உடைத்து விடும். ஹல்லேலூயா. அனாயிண்டிங், இல்லையா, அனாயிண்டிங் பிரேக்ஸ் த யோக் பட்டு, அனாயிண்டிங் பிரேக்ஸ் த யோக். எல்லா நுகங்கள் எதெல்லாம் உன்னால் மீற முடியவில்லையோ அவற்றை எல்லா நுகங்களையும் உடைத்து தகர்த்து போட்டு விடும். ஹல்லேலூயா. 6வது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த 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 காட் அந்த அபிஷேக தைலம் பாத்திரங்களில் வைக்கப்படுகிறது. அந்த அபிஷேக தைலம் பாத்திரங்களை எடுத்து ஆசாரிகள் மேலும் மக்கள் மேலும் ஆண்டவர் தெளிக்கின்றார். ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். அப்போ ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ, சோசன் பீப்புளுக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது, தேவன் வச்சிருக்கிறார். 7வது காரியம், அது வந்து மனிதனால் செய்யப்பட்டதல்ல, அது தேவனால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்குடைய இது ரெசிபி யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவ ஞானத்தினால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அதை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவர். 8வது நோக்கம், அது ஒரு நோக்கத்திற்காக செய்யப்பட்டது. உங்களுக்கு ஒரு பர்பஸ். எதற்காக நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டீங்க, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க? ஏன் ஒரு போதகர் எதுக்காக அழைக்கப்பட? ஒரு சபையை கட்டுவதற்கு. எவாஞ்சலிஸ்ட் எதுக்காக அழைக்கப்படுகிறார்? ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்படுகிறார். ஒரு ஜப வீரருக்காக, ஜபிப்பதற்காக, இல்லையா? இதுமாதிரி நம்ம சர்ச்சிலே 12 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது. 9வது காரியம், இது ஒரு அடையாளம். அது இட்ஸ் a symbol. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். who is he? is anointed person, chosen person, இல்லையா? அவர்கள் ஒரு அடையாளமாக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. 9 காரியங்களை இந்த அனாயிண்டிங் ஆயில் செய்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் யோவான் என்ன சொல்கிறான் பாருங்க. யோவான் என்ன சொல்கிறான் பாருங்க. யோவான் யாரு? யோவான் யாருமா? ஞானஸ்நானம் எடுத்தவனா? யோவான் யாருன்னு நம்ம சர்ச் பில் சொல்லுது அம்மா. சரி, யோவான் யாரு? வேதாமத்தில் யோவான் யாருமா? ஒரு வார்த்தை சீஷர்னு சொல்கிறது இவ்வளோ வர குத்த வேண்டியது இருக்குது பாரு. ஒரு சீஷன், அவ்வளோதான். மார்பிளை சாய்ந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. இயேசுடைய மார்பிளை சாய்ந்தவன். அதே யோவான் சொல்லுங்கள். 27ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ நான் சொல்லுங்க. நாங்கள் அவராலே சொல்லுங்க. நான் சொல்ல நாங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் எங்களிலே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து எங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல. அது எங்களுக்கு போதித்தபடியே அவரில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மறுபூமியில் தளராதே மருதும்
ஹalleluya. அப்போ அவராலே பெற்ற அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க, அவராலே உம்மாலே பெற்ற அபிஷேகம் எப்பொழுதும் என் மேல் நிலைத்திருக்கிறது கர்த்தாவே. ஹalleluya. அப்போ ஒரு தைலக்காரன் தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் எப்படி பண்ணுறான்னா, அவன் சொல்கிறான் தைலக்காரர்கள் அது விசேஷித்தவனாக இருக்கும், ஹை குவாலிட்டி. அப்போ உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் ஹை குவாலிட்டி அபிஷேகம். ஹalleluya. யாரும் கொடுக்க முடியாத கிடைக்காத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அதனால் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர் மேலே எப்பொழுதுமே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 89:20 பாருங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். I have found servant David சொல்றாரு பாருங்க. I have found. கர்த்தர் நம்மளை கண்டுபிடிச்சார். நீங்க அவரை கண்டுபிடிக்கல, அவர் உங்களை கண்டுபிடிச்சார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார். பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை, அப்போ அங்க தேவன் உங்களை பரிசுத்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணாரு. என் கை அவனோட உறுதியா இருக்கும். என் கை, my hand shall be established. தமிழ்ல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும். ஆனால் அது ஒரு வேற my arm shall strengthen even போட்டிருக்கு. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலை ஸ்தலத்தை, நம்முடைய வியாபாரத்தை ஆண்டவர் விரிவாக்குவார், பெரிதுபடுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மை உள்ளவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். My arm shall strengthen him. தேவன் என்னுடைய நம்ம புயம்னா இந்த மசில் பவர் நம்மை பலப்படுத்தும். கைன்னா இந்த மேலே கை வச்சு கவலைப்படாது. எப்படி படுறாங்க பாருங்க, ஸ்ட்ரென்த் பாருங்க பாருங்க. இந்த புயம் இதனுடைய ஸ்ட்ரென்த் பவர் நெக்ஸ்ட் லெவல் அது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. உறுதியாக இருப்பாய், பலப்படுத்தப்படுவாய். சொல்லுங்க, உறுதியாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், பலப்படுத்தப்படுவேன். கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ சாலமன் என்ன சொல்கிறான் பாருங்க. சாலமன் சங்கீத பாட்டு, சாங் ஆஃப் சாலமோனில் 1:3 வாசிங்க. ஒன்று சீக்கிரமாக குயிக்காக வாசிங்க, டைம் ஆச்சு. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுடையவைகள். சொல்லலாம் பார், பிகாஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் யுவர் குட் ஆயின்மெண்ட்ஸ். உங்களுடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய பரிமள தைலங்கள் அப்படின்னா உம்முடைய நீர் எப்படி வாசனை உள்ளவராக இருக்கிறீரோ அதுபோல உம்முடைய நாமமே ஒரு பரிமள தைலம். உம்முடைய நாமமே இயேசுன்னு ஒரு பேரை கூப்பிட்டா அந்த இடம் முழுதும் அதிரத்தக்கதாய் மாறும். மேரி என்ன பண்ணுறா, அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் ஊற்றுகிறார். அந்த அறை முழுவதும் வாசனையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு இல்லையா, இயேசு தேடி வராப்பாரு. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆகலாம் கன்னியர்கள் அப்படின்னா தேவனுடைய சபை உன்னை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. மனவாட்டியாக சபை உன்னை நேசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். அவன் சொல்றான் பாருங்க, draw me near to you God. என்ன இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா ஏன் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆயிடுற மைக்கா? சரி, ராஜா என்னை தம் அறையிலே அழைத்து கொண்டு வந்தார். ராஜா தன் அறையிலே அழைத்து கொண்டு வந்தார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை எங்கேயோ இருந்த உங்களை தேவன் தன்னுடைய அறையிலே இழுத்து கொண்டு வந்தார். அவர் பிரசன்னத்தில் இழுத்து கொண்டு வந்தார், அவர் அபிஷேகத்தில் இழுத்து கொண்டு வந்தார், அவருடைய வல்லமையில இழுத்து கொண்டு வந்தாரா. நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். நாங்கள் உமக்கு இப்போ பார்த்தீங்களா, நீ எவ்வளோ பிரச்சனையோட கூட வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் மறந்துட்டு இருப்பீங்களா, மறுபடியும் பிரச்சனை போனவுடனே ஏறிக்கும் மேலே. இது இங்கே வரும்பொழுது அப்படி போயிடும். ஆனால் அப்படி படிக்கட்டு இறங்கும்போது மறுபடியும் வந்து ஏறிக்கும். என்ன பண்ண முடியும்? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் எல்லா பிரச்சனையும்
கர்த்தர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் அறைக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். ரசத்தை பார்க்கிலும் ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். ஒரு நேசத்தை நினைப்போம். ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் குடிக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுபோல எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நினைவு கூறுவோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமனாகிய நான் உத்தமனா இருந்தா நிச்சயமா உன்னை நேசிப்பாண்டவரே, உம்மை நான் ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதனால என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணுமா, எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, நீர் நீதியை விரும்பி. அவர் என்ன, ஏன் அவர் எல்லாரும் நேசிக்கிறாங்க, ஏன் அவர் அறைக்குள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா எபிரேயர் 1:9 அங்க என்ன பண்ணுதுன்னா, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அப்போ உங்களை எல்லாம் நேசிக்கணும்னா, உலகம் நேசிக்கணும், சபை நேசிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும்னா நீங்கள் நியாயத்தை செய்ய வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும், அக்கிரமத்தை ஒழிக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் போதும். நீர் நீதியை விரும்பி. அப்போ நாம நம்ம நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், நாம அநேகரால் புகழப்பட வேண்டும் என்றால் நாம் நீதியை விரும்ப வேண்டும், அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். அதனால தேவனுடைய சமூகத்தில், பரிசுத்த சமூகத்தில், ஆண்டவரே உடைய இரக்கம், தயவுகள், ஆசீர்வாதங்கள் என் மேலே இருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம எப்பொழுதுமே அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது வெறும் அந்த அபிஷேகத்தை நாமும் வச்சிருக்கக்கூடாது. அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்டது போக மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நாம் என்ன செய்வோம், சாப்பிட்டது போய் மீதி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லைம்மா. ஆனால் எப்படி செய்யணும், ஆண்டவர் நம்ம சாப்பிட்டது போத மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். நான் முந்தானத்து கோயம்புத்தூர் போகும்பொழுது சில சமயம் சாப்பிடாமல் போயிடுவேன். சாப்பிடாமல் போயிட்ட உடனே அவங்ககிட்ட இது தான் கேட்பேன், ப்ரெட் இதாக இருக்கமுன்னா, நோ சாரி யூ ஹேவ் டு புக்குன்னுவான். ஆட போடான்ட்டு பட்னியாக போயிடுவான். நேற்று ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிட்டேன். சாப்பிட்டு போன உடனே என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தார், ஊழியக்காரர் வந்தார். அவன் என்ன பண்ணிட்டான், ஏன் டிக்கெட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டான். அந்த ஹேர் ஹோஸ்டஸ் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட், அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ட உடனே என்ன பண்ணுறது தெரியல. இப்போது சாப்பிட்டு வந்தாச்சு, வயிறு சொல்லுது போடு அடி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன வேணாம். அப்புறம் இன்னொரு மைண்டு சொல்லுது, அதுதான் நான் முதல்ல பேசுறது அது ஒரு ஸ்பிரிட்டு, ரெண்டாவது ஸ்பிரிட்டு உண்மையான ஒரு ஹோலி ஸ்பிரிட்டு. அது சொல்லுது, இதுதான் இப்போ தின்னல, ஏன் இப்போ அலையிற அப்படின்னு ஒன்று கேட்கும். அப்படின்னு கேட்கும்ல, அது கேட்டோம். டக்குன்னு எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டு கீழே டிரைவர் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருந்தான். ரிசீவ் பண்ண எடுத்துகிட்டு அவர் கையில் கொடுத்தேன்னா, தேங்க்ஸ் பாஸ்டர், ஒரே பசி, அது சாப்பிடாம வந்துட்டேன் பாஸ்டர், ரொம்ப நேரம் நின்று பாஸ்டர். அந்த அனாயிண்டி அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் அருமையாக அவன் பார்த்தீங்களா, அவன் போஷிக்கிறதுக்கு எங்களை ஆண்டவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறா இருப்பார். அதனால் சில சமயத்தில் பரிசுத்த அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், நீங்கள் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போது அவன்கிட்ட சொல்லுவார், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் ஆண்டவருடைய தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட பயணம் செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அப்போ என்ன செய்யணும், எல்லா இடங்களிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர்ல சொல்றான் பாரு பவுல், 2:14-16 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் who always leads us in triumph, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே என்னல்ல, தோல்வி இல்லை. வியாதியாகட்டும், பணப்பிரச்சனையாகட்டும், கர்த்தர் நிச்சயமாய் தப்பி போகிற வழியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாது ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் சொல்றான் பாருங்க, ஆல்வேஸ்
வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைய காரியங்கள் நெரிச்சே ரொம்ப சந்தோஷமான காரியம். இப்போ எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக தேவன் நம்மை உயர்த்தினார், எதற்காக ஆசீர்வதித்தார், எதற்காக காரியங்கள் செய்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தத்தின் மேன்மை. ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தத்தின் மேன்மை, ஒரு தைலம் எப்படியாக பரிசுத்தமாக செய்யப்படுகிறது, அது எப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார், அது எப்படி செய்யப்பட வேண்டும், அது எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற 3 காரியங்களை மாத்திரமல்ல 9 காரியங்கள் பரிசுத்த அபிஷேக தைலத்தை குறித்து மொத்தம் 12 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.